சென்னையில் போதைப்பொருள் கும்பலிடம் இருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் போதைப்பொருள் விற்பனை கும்பலிடம் இருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 80 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னையில் போதைப் பொருள் கும்பலுடைய அட்டகாசம் என்பது அதிகரித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக போதைப் பொருள், மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் கடத்தி சென்னையில் விற்பனை செய்யக்கூடிய செயல்கள் அதிக அளவில் நடந்து வருகிறது. அதை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு என்ற ஒரு பிரிவை தொடங்கினார்கள். அந்த பிரிவு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது, கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சென்னை அரும்பாக்கத்தில் போதைப் பொருள் கும்பலிடமிருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள், 79 தோட்டாக்கள், 4 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் விற்பனை கும்பலை சேர்ந்த பெரும்பாக்கத்தை சேர்ந்த ராஜா, சத்யசீலன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் விற்பனை மட்டுமல்லாமல் ஆயுத கடத்தலிலும் இவர்கள் ஈடுபட்டார்களா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாதவரத்தில் போதைப் பொருள் கும்பலுடைய முக்கிய தலைவனாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த கைதை தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த பறிமுதல் சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை மொத்தமாக மாதவரம் மற்றும் அரும்பாக்கம் இரண்டும் சேர்த்து 22 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.